வியாதியையும் வறுமையும் வேதனையும் அழித்து அப்புறப்படுத்துகிற வெறியாட்டம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நியூ கவர்னன்ட் சர்ச்சில் இதோடு இணைக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்குள்ளே உண்டாவதாக. இந்த உலகம் எந்த போக்கில் போதும் அந்த போக்கில் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜான் வெஸ்லி தன் வாழ்ந்த நாட்களில் எல்லாரோட ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் நின்னார். ஹூ இஸ் தட்? அவர் ப்ராட்டஸ்டன்ட். மார்ட்டின் லூத்தர். எல்லாரும் ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தப்ப அவர் கிடைச்ச ரெவலேஷன் அவர் தனியாக அந்த ஸ்டாண்டர்டில் நின்னார். நான் கேட்குற எல்லா ஸ்டாண்டர்டில் நீங்க நிற்க போறீங்களா, இல்லை உங்களுக்கு கிடைச்ச ரெவலேஷன் ஸ்டாண்டர்டில் நிற்க போறீங்களா? இன்னைக்கு ஒரு நபரை போல தெரியலாம், ஆனால் நாளைய உலகம் நம் பக்கம் நிற்கும். ஆமென். நான் அந்த கானானத்தான் பேசுவேன். வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, வறுமை இல்லாத, விசாலமான, நலமான, பாலும் தேனும் ஓடுகிற, not only in soul but in body, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். செல்வம் கொழிக்கிற, எல்லாவற்றுக்கும் மேலாக சாவாமை இருக்கிற, அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. உடனே என்ன சொல்லிடுறாங்க, அது புதிய வானம் புதிய பூமி வந்த பிறகு உடனே வந்து இயேசுனார் வந்த பிறகு 1000 வருஷம் எப்படியோ குழப்பம். நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் சொன்னீங்க பாரு, இந்த புதிய வானம் புதிய பூமி நியூ ஜெருசலேம் இதெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க எல்லாரும் போய் பைபிளை படித்து நீ பேசுகிறாங்களா, அவங்க பாஸ்டர் சொன்னதை வச்சு பேசுகிறாங்களான்னு கேட்டார். 101 பேர் 101 பேர் பாஸ்டர் சொன்னதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வருவான்னு என்னைக்காச்சும் பைபிள் நீ பார்த்துருக்கிறியா? எங்கேயாச்சும் அந்தி கிறிஸ்து இந்த டேட்டில் வருவார்? ஏன்னா இது வருஷ கதை மாதிரிலாம் இல்லை. இந்த புக்கை படித்தேன், அடுத்து என்ன நடக்கும், இது அங்கனக்குள்ள கிடக்கு, இங்கனக்குள்ள கிடக்கு, அங்கனக்குள்ள இருக்குது, அங்கனக்குள்ள இல்லை வேறு மாதிரி சொன்னால் அந்த ஆண்டை இந்த ஆண்டை அந்த ஆண்டை அப்படி இருக்குது. இப்போ அந்த ஆண்டை இந்த ஆண்டை அப்படிலாம் கிடக்கிறதெல்லாம் சேர்த்து இவங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுன்னு. இதை நம்ம அப்படியே கேட்டுட்டு அந்தி கிறிஸ்து வரப்போறான். கர்த்தர் சொன்னார், தேவைப்பட்டால் இந்த அடிப்படை உபதேசம்ன்ற பேரில் சில ராங் டாக்டரின்ஸ் இருக்கு, இதை கூட நான் தகர்க்க வேண்டியதாக இருக்கும். நான் நல்லவர் என்பதை நிரூபிக்க எந்த ஒரு காரியம் அவர் நல்லவர் என்பதற்கு எதிராக இருக்கும் என்றால் அதை அவர் நொறுக்குவார். எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க. பழசு நியூ ஜெருசலேமு அது இது வந்து வேற என்ன செகண்ட் அந்தி கிறிஸ்து அது இது எல்லாத்தையும் நொறுக்குங்க. இதில் நிறைய ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது சார். இந்த சீக்ரெட் கம்மிங்கிறதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். கேட்டோன்னு ஆடிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி சீக்ரெட் கம்மிங்னு ஒன்றை பற்றி பிரசங்கம் பண்ணவே இல்லை. இப்போ இந்த சீக்ரெட் கம்மிங் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே அழகாக வீடு வாசல் கட்டி இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் கடவுளுக்கு சொந்தமாகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் சீக்ரெட் கம்மிங் ஆனோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சுவிசேஷம் சொல்கிற விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படி வந்துட்டு. ஒரு ஏழைக்கு 10 பேர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து வெள்ளம் வருதுன்றாங்க, உடனே என்ன செஞ்சிருவீங்க, 50 பேர் உதவி செய்கிற போட்டு எஸ்கேப் ஆவீங்க. ஊரே ஓடுது, நல்லது செஞ்சுக்கிட்டே நின்றுச்சு. இப்படி ஒரு பெரிய ஃபால்ஸ் விஷயத்த என்ன ஆகி போச்சு, எஸ்கேப்பிசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் எஸ்கேப்பை பற்றி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன ஆகி போச்சு, இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பித்தான். உலகத்துக்கு வீடு காலி பண்ணி போகிறோம்னா வெளியே அடிக்க மாட்டேன்றாங்க. இந்த உலகத்தில் வியாதி வரும், பிசாசுக்கு ரொம்ப வசதியாகி போச்சு. ஆனால் என்னைக்கு தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரே தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு தான் உலகத்தை நேசிப்பதற்கும் உலகத்தில் அன்பு கூறுவதற்கும் முயற்சி எடுக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நிறையா வந்து இப்போ அந்தி கிறிஸ்து உலகத்தில் வரப்போகிறான், உலகம் முழுவதும் அவன் ஆட்சி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது உலகமே இல்லைன்றாங்க ஒரு குரூப்பு. உலகம்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் மட்டும்தான் இருப்பான்றாங்க. அதுக்கு க்ளீனாக எடுத்து காட்டுறாங்க. அதாவது உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படும்படி அப்படின்னு பைபிள் ஒரு வார்த்தை வருது இல்லை, அப்போ உலகம் ஃபுல்லாக குடிமதிப்பு எழுதப்படலை. அது தெரியுமில்ல உங்களுக்கு. ரோமர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மட்டும்தான் குடிமதிப்பு. இந்தியாவில் ரோம ஆட்சி இல்லைன்னா இந்தியாவிலாம் வந்து குடிமதிப்பு எழுத முடியாது, ஓடுறான்னு வந்து எத்திடுவாங்க. அப்போ உலகம் முழுவதும் ஒன்று நீங்கள் அப்படி லிட்டரலாக உலகம்னு எடுக்க முடியாது. அப்படித்தான் அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதும் நீங்கள் உலகம் ஃபுல்லாக நினைக்க முடியாது. அவன் பாவம் ஏதோ ஒரு சோமாலியில் அங்கே கூட உட்காந்துருக்கலாம், ஹூ நோஸ் இட். அதாவது அந்தி கிறிஸ்து ஆட்சியில் நான் இருக்க மாட்டேன், நான் இருந்தேன்னா பிரச்சனை அந்தி கிறிஸ்துக்கு தான்.
என்கிற மனநிலையில் நீங்கள் இருங்கள். தடை செய்கிறவன் நம்மெல்லாம் சரி, ஓகே, அது விட்டுருவோம். என்னன்னா ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவது மட்டும்தான் தேவனுக்கு சித்தம் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே தேவன் என்னை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஞானசனம் எடுக்கிறான்ல, எந்திரிக்கிறான்ல, எந்திரிச்சோன்னா அடுத்த அமுக்கு அமைக்கிறணும். அப்படியே போயிருப்பா, அவ்வளோதான். நீ மனம் திருந்துட்டில, இனிமே இந்த உலகத்தோட வேலையே கிடையாது. அதானே செஞ்சிருக்கணும். அப்புறம் எதுக்காக சார் உசுரோட வாழணும்? இனிமே வாழ போறதுக்கான தேவை என்ன? ஆத்துமா ஆதாயம் பண்ணும். அப்படி அப்போ ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் கொண்டு வரலாமா? இப்போ உங்கள் பாஸ்டர் ஒன்று ஆதாயப்படுத்திட்டார்ல, அவரை கொண்டு நீ இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர், இப்படி போங்க அடுத்தடுத்து. இல்லை, இதற்கு பிறகு இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் என்றால் ஆதியா முதலில் சொன்னது போல அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ உலகம்னு பேச வரும்போது மூன்றாவது எதிரி த ஃபைனல் டெஸ்டினேஷன் பேசும்போது ஆளுகை வருகிறது, ராஜ்யம் வருகிறது, மேனிஃபெஸ்டேஷன் வருகிறது, அற்புதங்கள் வருகிறது. இது எல்லாமே கலந்த கலவை தான் இந்த யுகம். அதனால் we are transformers, we all are transformers. நம்ம இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றுவதற்காக உங்களை என்னை தேவன் வைத்திருக்கிறார். நாம் உன்னதமானவரின் மக்கள், நாம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட தேவர்கள். தேவர்கள், நான் ஒரு தேவன், நான் உன்னதமானவரின் பிள்ளை. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். வருகிற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அதை பிரசங்கிக்கலான் இருக்கிறேன். அவரோடு உட்கார செய்தார் என்பதை அன்புல தான், அன்பின் டைமென்ஷனில் தான்டா நீங்கள் அதை பேசுகிறீங்க. அவர் ரொம்ப செல்லம் கொஞ்சி என்னை கொண்டு போய் உன்னதங்கள்லேயே அவர் கூட உட்கார வச்சுட்டார் சார் அப்படின்றத லவ் கனெக்டடாக பேசுகிற. லவ் கனெக்டடாக பேசுகிறதுக்கு அவர் இடத்துல ஒன்றும் உட்கார வைக்க வேணாம், உன் இடத்துல அவர் வந்து உட்கார்ந்தாலே போதும். இப்போ அன்பு காட்டுறதுக்கு அவர் உட்கார வைக்கல அப்படின்னா உன் இடத்துல இருந்து அவர் உட்காந்துருப்பாரு. அவர் இடத்துல ஒன்று உட்கார வச்சிருக்காரு. என்ன அர்த்தம்னா தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். உன்னதங்களில் அவருக்கு அருகில் அல்ல, அவரோடு கூட. அப்படின்னா I am the partner of his authority and the almighty and all the powers. அவருடைய வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் நான் பங்குதாரனாக இருக்கிறேன். அவர் பூமியில் எதை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ ஒரு முடிவெடுத்து, அப்படி நானும் இந்த பூமியில் ஒன்றை முடிவெடுத்து செய்வதற்கு எனக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பேசினா கெட்ட வார்த்தை. வாழ்க்கை ஃபுல்லாக அடிமைத்தனத்திலே வாழ்ந்து அடிமைத்தனத்தின் ஆவி தப்பிக்கிறதுலே தான் இருக்குது. இந்த உலகத்தை சுதந்திரிப்போனா அது எண்ணமே இல்லை. எனக்கு வேணாம், நான் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறேன்? என் அன்புக்குரியவர்களே, this world is created by the loving Father. இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஒத்துக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? அவர் அன்பானவர் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? இப்போ பிசாசோட நோக்கம் என்னன்னா இந்த உலகத்தையே மால் ஃபங்க்ஷன் பண்ண வச்சுட்டான். ஆதாம்கிட்ட உலகத்தை வாங்கினோன்னா முதல் அவன் செஞ்ச வேலை இருக்கிற சிப்பெல்லாம் கலட்டி மாற்றி சொருகி லாங்குவேஜை மாற்றி விட்டு எல்லாத்தையும் கரப்ட் பண்ணான். சூரியனை படைத்தார், அது நல்லதென்று கண்டார். ஆனால் சங்கீதத்தில் சூரியன் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நல்லதென்று கண்டது எப்படி ஒன்று சேதப்படுத்தும்? ஆமாம், வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, கத்தி உங்கள் கையில் இருக்க வரைக்கும் வெங்காயம் வெட்டுது. வீட்டுக்குள்ளே திருடை வந்து இப்போ அவன் கை கிடச்சிருச்சுன்னா அது வேறு மாதிரி யூஸ் ஆகுது. அப்படி தான் எல்லாத்தையும் மாற்றினான். இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்துக்குள்ளே வந்து வியாதி, வறுமை, வேதனை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிசாசு அடுத்த கேள்வி கேட்குறான், இந்த உலகத்தை படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்குறான்.
கடவுள் தான் படைச்சார் பத்தியா. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். நம்ம சொல்லித்தரான். அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். அவன் இப்படி படைச்சிட்டு போயிட்டான் பாரு அவங்கள இப்படி சொல்லி. அப்போ நான் எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. தேவன் தான் இந்த உலகத்தை தேவன் படைச்சிருக்க முடியாது. ஒருவேளை தேவன் படைச்சிருந்தார்னா அது நல்லதாக தான் இருக்கணும். அப்போ நல்லது இல்லாமல் இருக்குன்னா இடையில வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இப்போ இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சிந்தி ரத்தம் சிந்திட்டார்னா இந்த வேற ஒன்று திரும்பவும் பழைய மாதிரி ஆடித்தான் ஆகணும். அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். உலகம், மாமிசம், பிசாசு, இவைகளிலே பிசாசு முடிக்கப்பட்டான். அடுத்து மாமிசம் ஞானஸ்தானத்தில் முடிந்தது. மூன்றாவது உலகம். அது ஒன்று தான் பாக்கி இருக்குது. அதாவது எல்டிடியினர் அழிக்கப்பட்டார்கள், விடுதலை போராளிகள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வைத்த கன்னி வெடிகளோ இந்த மற்ற காரியங்களோ இன்னும், அல்லது சிங்கள போராளிகள் போயிட்டாங்க. ஆனால் வச்சுட்டு போன கன்னி வெடிகள்லாம் என்ன செய்யுது? அப்படி தான் இருக்கு. அது என்னைக்கு வேணாலும் என்ன செய்யும்? வெடிக்கும். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு, அசுத்தம்னு ஒன்று நீ என்ன நினைக்கிற? பாவத்தை மட்டும்தான் நினைக்கிற. இல்லை, வியாதி, வறுமை, வேதனை, கதறல், கண்ணீர் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு மரண வீட்டில் இருந்து பார்த்தா தெரியும். இது தேவன் செய்ததா என்கிற கேள்வி உனக்குள் வர வேண்டும். அதான் சாலமன் சொன்னான், மரண வீட்டுக்குள் போவது நல்லது, அதனாலே என்ன விளங்குமா? எல்லாருடைய முடிவும் விளங்கும். அதோட இன்னொரு வார்த்தை வருமே, ஞானி அதை சிந்திப்பானா. எதுக்குடா? என்னதான்டா முடிவு? இதுக்கு என்னடா முடிவு? இயேசுனார் வந்தாருன்றாங்க, சிலுவையில் செத்தாருன்றாங்க, என்னடா அது? திரும்ப ஏற்கனவே நாங்கள் சாகணும் என்கிற கேள்வி வரலையா? வரலன்னா நீ இயேசுனார் செத்ததுல ஏதோ டவுட் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுதாங்க ப்ராப்ளம். ஸோ இந்த உலகம் the manifestation of God's power, the manifestation of God's love. The world is the manifestation of God's love. Amen. சூரியன் is the manifestation of God's love. பகலை ஆள பெரிய சூரியனையும், இரவை ஆள, பகலுக்கு டியூப்லைட் போடுறீங்க, இரவுக்கு நைட் 0 வாட்ஸ் பல்ப் போடுறீங்க. தேவன் அப்பவே செஞ்சிருக்காரு. பகலுக்கு டியூப்லைட்டை போடு, நைட்டு வெளிச்சம் இருக்குண்டா, ஆனால் தூக்கத்தை கெடுத்துடக்கூடாதுரா, அப்படியே டிம்மா ஒரு லைட்டை போடு அப்படி. இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். இது எல்லாம் அவர் அன்பை காட்டுறதுக்கு செஞ்சது. ஆனால் இது எல்லாம் தீமையாக இருக்கிறது என்றால், என் அன்புக்குரியவர்களே, இந்த 2 பகுதியில் வெற்றி கண்ட கிறிஸ்தவம் இந்த 3வது பகுதியிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம்கிட்ட வார்த்தை வந்துச்சு, ஈசாக்குக்கும் வார்த்தை தான் வந்துச்சு. 2 பேருக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு, சந்ததி பெருசாக வரல. ஆனால் யாக்கோபின் இடத்தில் தான் சந்ததி உருவாச்சு, 12 கோத்திரம் உருவாச்சு. அங்கே தான் வார்த்தை மாம்சமானது. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் காலம் முடிந்தது, ஈசாக்கின் காலம் முடிந்தது, இப்பொழுது யாக்கோபின் காலம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாகிற ஒரு நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். மாம்சம் என்றால் உலகம், அதாவது கண்ணுக்கு விசிபிள் எல்லாமே மாம்சம். மாம்சம்னா விசிபிள். ஸோ 3 வகையான எனிமி இருக்குது. 3 இப்போ இந்த உலகத்தை நம்ம நேசிக்கக்கூடாது சார் அப்படின்வாங்க. அதாவது உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், கண்கள் நிச்சயம் மாம்ச ஜீவனத்திற்கு என்பவைகளாகிய இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதருங்கள். சூப்பர். அதான் என்ன, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் சொல்லுங்கள். இவங்க பாருங்கள், பைபிள் இப்படி சொல்லுது, அன்பு கூறக்கூடாது. நீங்கள் என்னடானா இங்கேயே டேரா போட்டு இந்த உலகத்தை நேசித்து ஜெயிக்கணுன்றீங்க. அப்போ உலகத்தில் அன்பு கூறணுமா கூறக்கூடாதா? கூறாதிருங்கள் தான் சொல்லுது. இந்த வசனம் ரைட்டு தான். ஆனால் இன்னொரு வசனம் எனக்கு இடிக்குது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள்னு 1 யோவானில் எழுதுனா ஒருத்தன். இல்லை பெரிய ஜோக் என்னன்னா, அதை எழுதினவன் தான் யோவான் எழுதுனா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. நல்ல வேலை பவுலும் யோவான்னா ஏதோ கான்ட்ரடிக்ஷன் சொல்லியிருப்பீங்க. இங்கே எழுதுனது அங்கே எழுதுறான்.
நீங்க உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த கிரீக் வேர்டு காஸ்மாஸ், கோஸ்மாஸ், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு. அவன் ஒன்னியோவான் எழுதுறது வந்து இச்சை, ஆமா, டிஸ்கோத்தே வந்து பஃப்பு, ஆமா, கஞ்சா, சிகரெட்டு, இதை பேசிக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு உலகத்துக்கும் வேற வேற வார்த்தை, வேற வேற மீனிங் இருக்கு. கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகி இந்த உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். இங்கே உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது இடவாகு பெயர். உலகம் என்பது செங்கல் சுண்ணாம்பு வீடு கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், ஏற்கனவே சொல்லிக்க, ஊர் உறங்கிற்று அப்படின்னா ஊரில் இருக்கிற சுண்ணாம்பும் செங்கலும் கட்டடமும் தூங்கலை, ஊரில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. அதான் சின்ன வயசில் ஒழுங்கா படிக்கணுன்றது. ஊர் உறங்கிட்டுன்னா ஊரில் மக்களை குறிக்கிறது. அப்படியே உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது உலகத்தில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. இந்த உலகத்தை தேவன் நேசித்து படைச்சு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களாகவே இந்த உலகத்தை நீங்களும் நேசிக்கணும். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். இந்த ப்ராமிஸ் வந்து ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாருன்னா, ரோமரில் வருது இல்லையா, உலகத்தை நீ சுதந்தரிப்பாய். சுதந்தரிக்கிறது என்ன? ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறது. ஒரு வீடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நீங்கள் என்னங்க செய்கிறீங்க? முதங்க என்ன பழைய கலரில் என்ன வெள்ளை அடிச்சிருக்கான்னு பார்க்குறீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா பச்சை கலரில் அடிச்சிருந்தாங்க. என்னடா அது டாஸ்பாக் மாதிரி வீடு ஃபுல்லாக பச்சை அடிச்சிருக்கிறாங்க. வந்து நமக்கு அது ஒத்தே வரல. ஏன்னா உள்ளே நுழைஞ்சா பிரைட்டாக இருக்கணும். வாடகை வீட்டிலே உடனே என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் மாற்று. உடனே போய் வந்து ஐவரி கலர் வாங்கிட்டு வாயா, ஐவரியை தூக்கு, அப்படியே கும்முன்னு தூக்கு, அப்படியே ஓட விடு, செகண்ட் கோட்டிங் போடு, அப்படியே அங்கங்கே வந்து ப்ரௌனை மிக்ஸ் பண்ணு, அங்கங்கே பார்டரு முக்கியமானது ப்ரௌனையும் செர்ரி ரெட்டையும் அப்படியே டச் பண்ணி விடு. இப்போ இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் இந்த கலர் நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் பழைய கலர்லேயே வாழ்ந்து பழகிறீங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்பது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த டிஎன்ஏ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. ஆகவே இந்த வருஷம் ஏதோ ஓரத்தில் வாழ்ந்து ஓரஞ்சரமாக இருந்து முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு யுகத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளிருந்து அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார். என்னைக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு அது ஆரம்பமாயிருச்சு. இது வரைக்கும் ஆவியை பார்த்தோம், ஆத்மாவை பார்த்தோம், வாழ்க்கையை பார்த்தோம், சரீரத்தை பார்த்தோம், இனி உலகத்தை பாருன்றார் கர்த்தர். ஒரு தடவை அந்த ஸ்வீட் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யுது, அந்த எறும்பு இப்படியே வருது. ஒரு எறும்பு நசுக்கிறோம். எறும்பை போகுது, உங்கள் ஏரியாவுக்கு வருது. என்னடா எறும்பு வருதுன்னு ஒரு எறும்பு நசுக்கிறீங்க, ரெண்டு எறும்பு நசுக்கிறீங்க, அடுத்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. உடனே என்ன செய்வீங்க, இந்த எறும்பு எங்கே இருந்து வருது, அவ்வளோதான் மெசேஜ். வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் எறும்பு எங்கே இருந்து வருது, எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் முறுக்க தின்னுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போனார். யாரோ கட்லுக்கில் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாய். இப்போ குனிஞ்சு பார்த்தா எறும்பு அங்கேருந்து வருது. பார்த்துட்டீங்க, திரும்ப எறும்பை நசிக்கிட்டே இருக்கிறீங்க. அடப்பாவி, நீ எறும்பை நசிக்காதரா, அந்த முறுக்கு தூக்கி வெளியே போடு. எறும்புக்கு அங்கே இடமே. நீ வியாதியவா நசுக்கிட்டு இருக்கிற. வியாதிலாம் எங்கேருந்து வருது? உலகத்துலேருந்து வருது. நீங்கள் அந்த ஏரியாவை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியா தானாக சரியாயிரும் சார். போங்க, போய் உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை சரி பண்ணுங்க. உங்கள் வேலை கை வைக்கிறது தானே, மீதி அவர் பார்த்துக்குவார். என்னைக்காச்சும் சோமாக்கணும்னு சொன்னாரா? கையில் வைங்கன்னு தானே சொன்னார். போங்க சார், கை வைங்க சார், கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கைகளை வையுங்கள், கைகளை வையுங்கள். வியாதி எதுவாக இருக்கட்டும் எல்லாம் மாறும். இந்த இனி வர்ற நாட்கள் பாருங்களேன், அதான், அதாவது வனாந்திரமும் வயல்வெளியாய் மாறும். வலு சர்ப்பம் கடந்த இடத்துல எல்லாம் புல்லும் குறுக்கையும் நாணலும் உண்டாகும். அது இந்த உலகத்தை குறித்த தீர்க்க தரிசனம். அதான் சொன்னார்ல, மனிதனின் சாபத்தை நீக்கிய இயேசுவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மண்ணின் சாபத்தை தேவன் நீக்குகிற இந்த வருஷத்தில் நுழைந்திருக்கிறோம். ஸோ ப்ராமிஸ் வந்து தேவன் கொடுத்தார் உலகத்தை. ரோமர் 4:13 வாசிமா, ஏதாச்சும் ஒரு வசனம் வாசித்தா தான் சிலர் திருப்தியாக இருக்கும்.
அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ உலகத்தை நம்ம சுதந்திரிக்கணும். உலகம் என்ற உடனே நல்லா கவனிங்க, உலகம் என்ற உடனே நீங்க நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. the world connected things எல்லாமே உலகத்தான். புரியுதா உங்களுக்கு? அந்த உலகத்தோட இணைக்கப்பட்ட எல்லாமே உலகம்தான். இப்போ ஒருத்தன் செத்து போயிடலான் இருக்கேன் சார் அப்படின்னா இது என்னது? இந்த டாக் என்னது? உலகம். உலகம் அந்த உலகத்துலேருந்து புறப்பட்டு வர்றது தான் இது. ஒருவேளை அது செத்த எலினா இது அதுலேருந்து வர்ற நாற்றம். விழுந்து போன இந்த உலகம் அதிலிருந்து புறப்படுகிற நாற்றங்களில் ஒன்றுதான் வறுமை, கண்ணீர், கவலை. இது எல்லாமே இந்த உலகத்திலேருந்து வர்றது. ஆனால் இயேசு சொன்னார் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் இந்த உலகம் இவங்களை சேதப்படுத்த. கை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உலகம் என்ன செய்யுது? இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ண எல்லாரையுமே என்ன செய்யுது? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த எறும்பு என்ன செய்யுது? நீங்கள் சாப்பிட்டு கையிலையும் கொஞ்சம் ஸ்வீட்டோடு இருந்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை முடிச்சுட்டு அடுத்து உங்கள் கையை கடிக்கும். ஏன்னா நீங்கள் உலகத்தார்னா அது உங்களை கடிக்கும். ஆனால் எறும்பு சாக் பீஸ் ஒன்று போட்டு விட்டு, இதை விட சிம்பிளாக என்ன சொல்கிறது, போட்டால் இந்த எறும்பு யாரை கடித்தாலும் அந்த ஏரியாவுக்குள்ள என்ன செய்யாது? வராது. இந்த உலகத்தில் இருக்கிற வியாதி, வறுமை, பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். முதலாவது அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் புருஷனுடைய சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினால பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், நான் உன்னதமானவருடைய மக்கள். இந்த உலகத்திலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக மனசில் கொண்டு வந்துடணும். நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இயேசு தெளிவாய் சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14, 15, 16 சீக்கிரமாய் வாசிப்போம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. தெளிவா சொல்லிட்டார். நீங்க இயேசுவின் பிள்ளைகளா? கை தூக்குங்களேன் கொஞ்சம். அப்ப நீங்க உலகத்தாரா? ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்தான். ஒரு தெருவில் போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி நிப்பாட்டி யூதர்களை சுட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எழுத்தின்படி நீங்கள் யூதன் இல்லை. நான் என்ன சொல்ல, இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. பிசாசு தாம் பிள்ளைகள்ட்ட என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் ஒரு செகண்ட் கிளாஸில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், டிஃபென்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன அவன் தொட இருக்கீங்களா? நம்புறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மாம்சத்தில் பிறந்தவங்களா இல்லை தேவனால் பிறந்தவங்களா? தேவனால் பிறந்தீங்கன்னா இந்த ஆள் உங்கள்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. அதனால அடுத்த வசனத்தில் சொல்றார், வாசிக்கிறார், வாசிங்க சொல்லுங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? கர்த்தர் எடுத்துக்கிட்டார் சார். தீங்கு வருமுன் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆனா புதிய ஏற்பாட்டிலே சொல்றாரு, நீர் அவனை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டுவதே இல்லை. அவன் இதே பூமியில இருந்து அவன் நீங்க காத்து கொள்ளணும். சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு அப்புறம் இன்னும் அட்வான்ஸாக ஜோம் பண்ணுறாப்புல பவுல் என்ன சொல்கிறாரு? நாங்கள் இந்த போர்வையை களைந்து போட விரும்பவில்லை, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. கைத்தட்டுவதவருக்கு மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு, மரணமானது ஜீவனாலே வியாதியானது நம்முடைய ஆரோக்கியத்தினால் விழுங்கப்படும்படிக்கு. இந்த பாம்பு ஒரு 3 எலி இருக்கிற ஏரியாக்கள் டவக்குன்னு முதல் எலியாகுது, 2ஆவது எலியை முழுங்கிட்டு 3ஆவது எலியை முழுங்கிட்டு அடுத்து வேறு எதுவும் எலி இருக்கா அப்படின்னு தேடுற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வியாதியை முழுங்கி காலி பண்ணி, அது இல்லாமல் போய் பண்ணி, எரேஸ் பண்ணி, வறுமையை காலி பண்ணி, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வேறு எது இருக்காப்பா அப்படின்னு ஜீவன் தேடுமா. கைத்தட்டுக்கு அவருக்கு ஆமே. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவார், உங்களுக்குள்ள ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், இனி ஒன்றும் செய்ய முடியாது சார் இந்த உலகம். அப்படியே அந்த மைண்டுக்குள்ளே போங்க.
அப்படியே இருக்கு. நான் அந்த உலகத்தான் இல்லை, நான் உலகத்தான் இல்லை. ஆமாம், எப்படியும் வந்து மெசேஜ் போகிற போக்கில் கூண்டில் நிமிந்துடும். ஆமாம், அந்த பாட்டு வந்துடும் வாயிலேருந்து. ஆமாம், உலகத்தை சுதந்திரிச்சு உலகம் பிறந்தது எனக்காக. கர்த்தர் நீ தெளிவாக சொன்னார். ஒரு கம்பெனியில் ஜூனியராக ஒருத்தன் சேர்ந்துருக்கிறான். 17 வருஷம் ஒருத்தன் வேலை பார்த்துருக்குறான் கம்பெனியில். இந்த ஜூனியராக சேர்ந்தவன் 17 வருஷம் வேலை பார்த்தவன சொல்கிறத கேளியான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார், யார் யார் ஆட்சி செய்யலாம் சொல்லுங்கள்? சீனியரா ஜூனியரா? சீனியர் தான் ஜூனியர் ஆட்சி செய்யணும். இந்த ஜூனியர் என்ன செய்யணுமா? சீனியர் சொல்கிறத கேட்கணும். ஜூனியர் என்ன செய்யணும் சொல்லுங்க? எதை கேட்கணும்? சும்மா மொட்டையை கேட்கணும். ஜூனியர் என்ன கேட்கணும்? என்ன செய்யணும்? சீனியர் சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சீனியரா? இந்த உலகம் சீனியரா? பைபிள் என்னை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். நீ என்னடா உலகம் இன்னைக்கு வந்தவன், நீ எப்படி என்ன ஆளுகை செய்ய முடியும்? நீ ஜூனியர். நீ இப்போ ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டவன். நானும் உலகம் படைப்பதற்கு முன்பாக இருந்தவன். எனக்காகத்தான் நீ படைக்கப்பட்டாய், உனக்காக நான் படைக்கப்படவில்லை. ஆகவே நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும்.